பெருமாள் ராமன் சொல்லிகிட்டே இருப்பானாம். அதனால் தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ராஜ்யாஞ்ச விஜயா விஜயாபகம் ஆதிகாவ்யம் இதம் துவார்ஷ்யம் ஆதிகாவ்யம் இதம் துவார்ஷம் புரா வால்மீகினா கிருதம். இந்த வால்மீகியினுடையதான ஸ்ரீமத் ராமாயணத்தை யார் யார் சிரவணம் பண்ணாலோ, யார் யார் எங்கேருந்து நம்ம யூடியூப்லேயோ எதுலேயோ ஸ்டேட்டஸில் கேட்டால் கூட பெருமாள் பலனை அனுகிரகம் பண்ணிவிடுவார். அவ்வளவு கிருபாளு. நீங்கள் ஆற்றுக்கு இங்கே வந்து கேட்க முடியாதேங்கிறதுக்காக உங்கள் கையில் வந்து ராமபிரான் உட்காருது, கையில் வந்து காதில் வந்து கேட்க முடியா, இங்கேருந்து சவுண்டு காதில் கேட்க முடியா, கிட்டக்க வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணுறதுனா அதோட கிருபாளு யாரும். அதனால் எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களையும் பெருமாள் கொடுக்கணும். இந்த சத்சங்கம்ங்கிறது இது ஒரு 5 வருஷமாக நம்ம ராமாயணம் சொல்லிட்டு இருக்குமா, 5 வருஷம் இருக்குமா, 5 வருஷமாக ஸ்ரீமத் ராமாயணம் நம்ம ஆர்டர் பிரகாரம் வரலன்னா கூட என் குருநாதர்கிட்ட எப்படி நான் காலக்ஷேபம் பண்ணேனோ, காலக்ஷேபம் எடுத்து எந்தெந்த பாகம் பூர்த்தியாகிறதோ அதை இங்கே வந்து அனுபவிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு நாதன் சுவாமி ரொம்ப அனுகூலமாக இருந்தார். அவர் தான் இந்த சத்சங்கத்தை நடத்தின்னு இருக்கார். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எங்கள் 2 பேருக்காக சொல்லுங்கன்னார். நாங்கள் கேட்கணுன்னு ஆசைப்படுறோம், எங்கள் 2 பேருக்காக சொல்லுங்கன்னார். அது ரொம்ப அமோகமாக நடந்தது. பெருமாளுடைய அனுகிரகத்தில் இது வரைக்கும் பெருமாள் சத்சங்கத்தை குறைவில்லாமல் நடத்தின்னு இருக்கார். இனிமேவும் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, ஒரு சந்தோஷத்தோட. ஏன்னா அவரும் எப்போ சனிக்கிழமை வந்துடுத்து வரணும்னு முடிஞ்சு கொடுத்துனா அடுத்த சனிக்கிழமை எதிர்பார்ப்பேன். சொல்கிறவன் நானும் எதிர்பார்ப்பேன். அடுத்த சனிக்கிழமை என்ன சொல்ல போகிறோமோ, நம்ம சொல்லணுமே வரணுமேன்னு. அதனால் நமக்கும் ஆசை பரஸ்பரம். அவளுக்கு சிரவணம் பண்ணுறதுக்கு ஆசை, எனக்கு சொல்கிறதுக்கு ஆசை. அதனால் இது வரைக்கும் எல்லாரும் இருந்து ஒவ்வொரு வாரமும் வந்தவாளும் சரி, இன்றைக்கி வந்தவாளுக்கும் எந்த விதமான குறையும் இல்லாமல், வியாதிவிக்க இல்லாமல், பெருமாளுடைய திருவருளால் அவாவா குடும்பத்தில் ஆச்சந்திரார்க்கு வம்ச அபிவிருத்தி ஏற்பட்டு, தனதானிய அபிவிருத்தி ஏற்பட்டு, சிந்தித மனோரதா அபாப்தியர்த்தம் சொல்லும்படியா என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த பெருமாள் நிறைவேற்றி கொடுத்து எல்லாரையும் பூர்ணத்துவமாக பண்ணணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த சுவாமி ஸ்ரீமத் ராமாயணம் தினம் வாசிக்கக்கூடியவர். அவர் வந்து நமக்கு இங்கே வந்து நடத்தி கொடுக்குறார் அப்படின்னா எனக்கு பெரிய பரம பாக்கியம். ஸ்ரீமத் ராமாயணம் விடாமல் வாசிக்கிறவர். நான் ஸ்லோகம் சொன்னா கூட சொல்லிகிட்டே வந்துடுவார். தப்பு இருந்தால் திருத்தி கொடுக்கக்கூடியவர். எனக்கு அவ்வளவு ஒரு ஆப்தரவர். அவர் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு கடைசி நாள் வந்தது சரி, நடுவில் 2-3 தடவை வந்தார். இவ்வளவு சரீர சிரமம் இருந்தாலும் எனக்கு வருது ரொம்ப பரம சந்தோஷம். என் திருத்தோப்பனார் வந்து சுந்தரகாண்டம் நேத்தமாக வாசிச்சுட்டே பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அனுமார் மாதிரி. நான் எப்போ கதை சொன்னாலும் அவர் அங்கே வந்து உட்காந்துட்டு அசையாமல் கேட்டுட்டு இருப்பார். அப்படி ஒரு விட்டு கொடுக்காம ஒரு ராம கதையில் ஈடுபாடு உள்ளவா. அவருடைய சமயத்தில் 2 பேர்ட்டையும் பிரணாமத்தை தெரிவிச்சுட்டு, முன்ன பின் ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதை க்ஷமிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, செல்வமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வத்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகீம் மகீஷாः கோப்ராஹ்மணேभ्य சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.